படுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனம் கூட கிடையாது. எந்த ஒரு கிறிஸ்தவராவது சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனத்தையாவது எனக்கு காட்டினால், ஒரே ஒரு திட்டவட்டமான தெளிவான வசனத்தை காட்டினால், இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினால் கூட நான் இன்றே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறேன். நான் ஏற்கனவே கூறினேன், மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட மொத்த பைபிளிலும் இல்லை. நீங்கள் பைபிளை சரியாக படித்தால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 28 என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 29 என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28 நான் தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 20 தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். தனது சித்தத்தை தேடாமல் தேவனுடைய சித்தத்தை தேடினால் அவர் ஒரு முஸ்லிம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு முஸ்லிம். அவர் இறைத்தன்மையை உரிமை கொண்டாடவில்லை. மேலும் அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நாசரேத்தை சேர்ந்த மனுஷனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். மனுஷனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பைபிள் தெளிவாக இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு மனிதர் என்று கூறுகிறது. அவர் வல்லமை மிக்க இறை தூதரானால் கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது வாயால் நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட இல்லை. அன்பான சகோதரர்களே, இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் பேசின வீடியோவை பார்த்திருப்பீங்க. அதில் அவர் சொல்லுகிறார், பைபிள் எங்கேயாவது இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று சொல்லி இருந்தால் நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆக்சுவலா இதை பார்க்கும் பொழுது ஏதோ அவர் சரியா சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை அவர்கள் செய்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. உடனே எல்லாரும் கைகளை தட்டி அதை ஆமோதிப்பார்கள். ஆனா வேதாகமத்தை வாசிக்கிற நமக்கு தெளிவாக தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், தன்னை என்ன என்று அறிமுகப்படுத்தினார், தன்னை அவர் என்ன என்று உரிமை பாராட்டினார் என்பதை குறித்து வேதாகமத்தில் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் தானே ஒரே பேரான குமாரன் என்றும், அது மாத்திரமல்ல தானே கடைசி நாட்களிலே மனிதர்களை உயிரோடு எழுப்பக்கூடியவர் என்றும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது தன்னை கடவுள் என்று சொல்வதற்காக அல்ல என்பது நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர்தான் உலக இரட்சகராக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் மனுஷ கோலத்திலே என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை தெளிவாக அவருடைய உபதேசத்திலே அவர் எல்லா இடங்களிலும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய இடங்களை வாசிக்கும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படிதான் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அருமையான ஜாகிர் நாயக் அவர்கள் கூட சொல்லுவாங்க, அவர் பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறார், அவருடைய சொந்த சித்தம் அல்ல, அவர் பிதாவின் சித்தம் என்று சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனா வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை இயேசுவே தன்னுடைய வாழ்நாளிலே அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 39-40 வசனத்தில் அவர் வாசிக்கும் பொழுது, எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது. பிதாவுடைய சித்தம் என்ன? என்னை அனுப்பின பிதாவு என்ன சித்தம் கொண்டிருக்கிறார்? கடைசி நாட்களில் என்னை விசுவாசிக்கிறவர்களை நான் உயிரோடு எழுப்ப வேண்டும். அப்ப மரித்த மக்களை நியாய தீர்ப்பு நாளிலே உயிரோடு எழுப்பக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இயேசு சொல்லுகிறதை இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் தன் குமாரனுடைய வேலை என்ன என்பதை அவர் தெளிவாக, அது பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதையும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதும் அவர் வணக்கத்துக்குரியவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம்
வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனும் தன்னை குறித்து அப்படி சொல்ல முடியாது, ஒரு தீர்க்கதரிசியும் தன்னை குறித்து அப்படி சொல்ல முடியாது. வேதத்திலே வாசிக்கிறோம், பூமிக்கு அடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதை மாத்திரமல்ல, உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் என்ன என்று சொல்லுகிறார்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் கடைசி நாட்களில் என்னை உயிரோடு எழுப்புவார், நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு என்னை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு பிரசங்கித்திருக்கிறார். அப்ப சாதாரண ஒரு மனிதனாக இயேசு இருப்பார் என்று சொன்னால் அவர் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் உலகத்திலே மனுஷ கோலத்திலே வந்தார் என்பது உண்மை. அதை நாம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அப்படி ஆனார். இது நம்ம வாசிக்கிறோம் வேதத்திலிருந்து. ஆனால் அவர் மனுஷ ரூபத்தில் தான் இருந்தார், மனிதனாகத்தான் இருந்தார். ஆனால் தனக்குள்ளாக தெய்வீகத்தை அவர் வைத்திருந்தார் என்பதையும், பிதாவுடைய குமாரன் என்பதை அவர் உரிமை பாராட்டினார் என்பதையும் நீங்க வேதத்தில் வாசிக்கலாம். ஏதோ மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல சாதாரணமான உரிமை பாராட்டல் அல்ல, தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி அவர் தன்னுடைய தேவனை அவர் உரிமை பாராட்டினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இஸ்லாமிய அறிஞர் சொன்னது போல, நான் தான் கடவுள் என்று இயேசு சொல்லி இருந்தால் நான் கிறிஸ்தவராகி விடுவேன். இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி கிடையாது. ஏனென்று சொன்னால், யாரும் தன்னை நான் தான் கடவுள் என்று சொன்னால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனாக வந்திருக்கிறவர் நான் தான் கடவுள் என்று நேரடியாக சொல்லுவார் என்று சொன்னால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது உலக நடைமுறையிலே நம்ம பார்க்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அது தவறான காரியமாகி விடும். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் தான் இந்த உலகத்திலே தேவன் என்று சொல்லி அவர் தன்னை நேரடியாக சொல்லாவிட்டாலும் தான் தேவகுமாரன் என்பதையும் தான் வணக்கத்துக்குரியவர் என்பதையும் தன்னை விசுவாசிக்கிறவனே கடைசி நாளில் உயிரோடு எழுப்பப்படுவான் என்பதையும் தான் தான் அவனை எழுப்ப போகிறேன் என்பதையும் இயேசு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்தான் கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்க போகிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் அவருக்கு முன்பாக 2 பகுதிகளாக பிரிந்து நிற்பதையும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருப்பவர்களை பார்த்து இயேசு நியாயம் தீர்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு செய்யாமல் இருக்கிறதை இயேசுவுக்கு செய்யாமல் இருக்கிறதாக இயேசு சொல்லுகிறார். சாதாரண ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஏழைக்கு செய்கிறதை இயேசு சொல்லுகிறார் தனக்கே செய்தார் என்று சொல்லி. இது ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து தெய்வம் என்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல முடிகிறது. ஏனென்று சொன்னால், ஹதீசுகளை வாசிக்கும் பொழுது இதே சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். தனக்கு செய்யாத ஒரு ஏழைக்கு செய்யாது தனக்கு செய்யவில்லை என்றும், ஒரு ஏழைக்கு செய்ததை தனக்கு செய்தது என்றும் சொல்லி அல்லாஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இயேசு தன்னை தேவன் என்று சொல்லுகிறதற்கு இது போன்ற அடையாளங்களை அவர் சொல்லி இருக்கிறார். ஏன் நேரடியாக சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு கேள்வி. ஆனால் குர்ஆனுடைய 28வது அதிகாரத்திலே 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பார்வோன் என்னை தவிர கடவுள் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பார்வோன் சொல்லுகிறானாம், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்ப நான் இஸ்லாமிய அறிஞரை, அதாவது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு கேட்க கேள்வி என்ன என்று சொன்னால், உங்கள் குர்ஆனிலேயே பார்வோன், ஃபிரவான் என்கிற பார்வோன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிறார், நேரடியாக நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறார். அதற்காக பார்வோனை கடவுளாக ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உடனே சொல்லுவீர்கள், இல்லை அவன் அப்படி சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவீர்கள். ஆனால் வேதாகமத்திலே இயேசு நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தவறான கேள்வியை கேட்கிறீர்கள். இது எந்த வகையிலும் நியாயமானது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்து தன்னை வணக்கத்துக்குரியவர் என்பதற்கான ஆதாரத்தை அவர் சொல்லி இருக்கிறார் என்பது வேதத்தில் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை உலகாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இயேசு சொல்லி தன்னை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை அவர் சொல்லி அங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம்.
குர்ஆனிலே 43ஆம் அத்தியாயம் 81வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஹஜரத் முகமது அவர்களை பார்த்து சொல்லுகிறார், முகமதே, கடவுளுக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அவரை வணங்குவதில் நான் தான் முதல் ஆளாக இருந்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். குர்ஆனிலே 43:81வது வசனம், 43வது ஆயத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப முகமது விடத்திலே அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறாங்க, என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அவரை வணங்குவதில் நீ முதல் ஆளாக இருந்திருப்பாய். வேதாகமத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நான் தான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். வேதத்திலே வாசிக்கிற நம்முடைய பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு வணக்கத்துக்கு உரியவர் என்பது ஆதாரமாக குர்ஆனுடைய 43ஆம் அத்தியாயத்தினுடைய 81வது வசனம் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய அறிஞர் கேட்கிற இந்த கேள்வி எந்த வகையிலும் அது நியாயமானது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56லிருந்து 58 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்கிறார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்னார் என்று சொல்லி அந்த இடத்திலே வாசித்தோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியத்தை தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னது உண்மைதான். எதற்காக அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்திலே வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் எல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னது உண்மைதான். எப்படி அது உண்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக இருந்த பொழுது அவர் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ தூதர்களை விட சற்று சிறியவராக இருந்த இயேசு பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னதிலே எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே, அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால அருமையான சகோதரர்களே, இந்த வாதமும் அவர்களுடைய வாதம் தவறான வாதம். பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னதுனாலே அவர் பிதாவை விட சிறியவர் என்ற கருத்தில் அல்ல. அவர் சொன்ன விஷயம், அவர் பூமியில் இருக்கும் பொழுது அவர் தேவ தூதர்களை விட சற்று சிறியவராகவே இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது அவர் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் வேதத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சாலமோனிலும் பெரியவர் என்றும் யோனாவிலும் பெரியவர் என்றும் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்றும் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவாலயத்திலே பெரியவர் தேவனாக மட்டுமே இருக்க முடியும். அதை இயேசு தனக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு பிதாவுக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்வார் என்பது உண்மைதான். ஆனால் பிதாவினுடைய சித்தம் தான் அது இயேசுடைய சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு தேவனாக இருந்தால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். இயேசு தேவ குமாரனாக இருந்தால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும் என்பதை நாம தெளிவாக வாசிக்கிறோம்.